தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இதிகாச புராணங்களில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவு பெறுவதற்காக நாம் திரு விவேக் சூர்யா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். அவருக்கு என்னுடைய வணக்கம். குருப்பியோ நமஹ. இப்போ ராமாயணத்தில் இன்னும் சில சந்தேகங்கள். அதாவது நமக்கு தெரியும், ராவணனை வதம் செய்த பிறகு ராமர் சீதையை அழைத்து வருகிறார். அழைத்து வரும்போது ராமருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதாக, அதாவது பொதுவாக சொல்லப்படுற விஷயத்த சொல்கிறேன். அதாவது இந்த ராவணனுடைய இடத்தில் வந்து சீதை தங்கியிருந்தனால அசுத்தம் அடைந்து விட்டதாகவும், தன்னுடைய கர்ப்பை நிரூபிப்பதற்காக அக்னி பிரவேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ராமர் கட்டாயப்படுத்தினதாக சொல்கிறாங்க. உண்மையிலே இப்படியான சந்தேகம் ராமருக்கு ஏற்பட்டதா? மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் மத்வாச்சாரியர் என்ன சொல்கிறார்? குருப்பியோ நமஹ. ஆச்சாரிய பவனோஸ்மாக்கம் ஆச்சாரியானி ச பாரதி தேவோ நாராயண ஸ்ரீஷः தேவி மங்களதேவதா பிரதமோ ஹனுமன்னாம த்விତୀயோ பீமயேவ ச பூர்ணப்பிரஜ்ஞர்த்தியோஸ்து பகவத் காரிய சாதகः. குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம். இந்த சீதாதேவி அக்னி பிரவேசம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கட்டம். நிறையா ஹிந்து மதத்து மேலே நிறையா அவதூறுகள் வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியாக அது இருக்குது. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அங்கே போய் சீதையை கூட்டின்னு வந்தது வெறும் இவரோட பெருமையை காட்டிக்கிறதுக்காக தவிர சீதை மேலே சந்தேகம் இருந்தது அப்படிலாம் அவதூறு வைக்கக்கூடிய அந்த கட்டம் அது. இதுக்கான நிர்ணயத்தையும் மத்வாச்சாரியார் சொல்லியிருக்கார். ம். ரொம்ப சிம்பிள். மத்வாச்சாரியாரோட வார்த்தைகள் எல்லாம் கூட வளவள குழகுலம் இல்லை. நான் தான் வளவள குழகுலன்னு சொல்கிறதுனா சொல்லாமே கூட மத்வாச்சாரியர் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. டு த பாயிண்ட் ஆன்சர். அது சீதாதேவியே இல்லை. அது சீதா ஆக்கிருதி. சீதாதேவி போல இருந்த ஒருவர் அது சீதாதேவி இல்லை. ஏன் அப்படின்னா, ராவணன் எப்போ சீதையை அபகாரம் பண்ணுறானோ, ராவணன் சீதையை கையை பிடிக்கிறானோ, அங்கே பிடிச்சது சீதை கையே இல்லை. அந்த க்ஷணத்தில் பூமிக்கு கீழே சீதாதேவி எந்தெந்த மாதிரி அணிகலங்கள்லாம் போட்டிருந்தாரோ அதே அணிகலங்களை போட்டுண்டு பூமிக்கு கீழே வேதவதி தேவி அந்த தேவி உட்கார்ந்துருந்தாவும், அங்கே இந்திரனோட ஆவேசமும் சீதாதேவியோட ஒரு அம்சம் அங்கே இருந்ததாகவும் அங்கே ஒரு புராண உல்லேகம் உண்டு. அந்த பூமிக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ ராவணன் வருவான் சீதாதேவி கைப்பிடிப்பான்ட்டு. அந்த க்ஷணத்தில் சீதாதேவி பூமிக்குள்ளே போயிட்டா. அந்த இந்திராவேஷம் இருக்கக்கூடிய அந்த வேதவதி தேவி மேலே வந்துட்டா. ராவணன் கை பிடிச்சது அந்த வேதவதி தேவியை, சீதாதேவி இல்லை. சீதாதேவி கைலாசத்துக்கு போயிட்டா. கைலாசத்தில் சிவபெருமான் கூட, சிவபெருமான் பார்வதி அந்த ஸ்தானத்தில் சீதாதேவி அங்கே வீட்டு இருந்தா அப்படின்னு புராண உல்லேகம் இருக்கு. வேதவதி யாருன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. ராவணனே இந்த வரங்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பெண்களை ரொம்ப தூஷணம் பண்ண ஆரம்பிச்சான். அதுல ராவணன் ஆகாச மார்க்கமா போயிட்டு இருந்தப்ப ஒரு ரிஷி புத்திரி தபஸ் பண்ணிட்டு இருந்தா, தான் வந்து பெருமாள் அடையணும் அப்படின்றதுக்காக. அந்த ரிஷி புத்திரியை பார்த்து இவனுக்கு காமோத்ரேகமாயி அந்த ரிஷி புத்திரியை வந்து தீண்டா போனான், அவங்களோட அனுமதி இல்லாம. அப்ப அந்த ரிஷி புத்திரி தன்னோட தேகத்தை தானே சுட்டுண்டா. அந்த அவங்களோட நாபியிலிருந்து அந்த ஜட்டராக்னின்னு சொல்லுவா, அந்த ஜட்டராக்னியை வளர்த்துண்டு தானே தன்னோட தேகத்தை சுட்டுண்டா. இந்த வேதவதி தேவினால தான் இந்த ராவணன் சாவான் அப்படின்ற சாபமும் அந்த காலத்துல அந்த டைம்ல வந்தது. இந்த வேதவதி தேவி தான் இப்ப பத்மாவதி தாயார். இப்ப நாம் என்ன ஆகாஷராஜனோட புத்திரி, திருப்பதி பெருமாளோட அலமேலு மங்காபுரம் இருக்கிற அந்த பத்மாவதி தாயார், அவங்க தான் இந்த வேதவதி தேவி. அந்த வேதவதி தேவி ராவணனோட சாவுக்கு காரணமா இருக்கணும்ட்டு அந்த அக்னியில பூமிக்குள்ள போனா இல்லையா, அந்த பூமிக்குள்ள அவ இருந்தா. சீதாதேவி கை பிடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இந்த வேதவதி தேவி மேலே வந்துட்டா. சீதாதேவி கை பிடிக்கல, பிடிச்சது வேதவதியோட கையை. அங்கே இந்திரன் வந்து அங்கே இந்திரனோட ஆவேசம் இருந்தது, சீதாதேவியோட அம்சமும் இருந்தது. அந்த வேதவதி அந்த எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க ராவணனை? இது சீதாதேவி தான் ராவணன் எப்படி கன்வின்ஸ் ஆனா? அவ்வளோ பெரிய மேதாவி, அவ்வளோ பெரிய 10 தலை இருக்கு, அவ்வளோலாம் டேலண்டட். சீதாதேவின்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணான்னா, அந்த வேதவதி தேவி ரொம்ப வாய் விட்டு அழுதாலாம். ஐயோ, என் ராமனை விட்டுட்டு போறேன், எனக்கு கடத்தாதீங்கன்னு. அந்த அழுகிறதுல ராவன் கன்வின்ஸ் ஆயிட்டானா, ஓஹோ நிஜமாவே சீதாதேவியா இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆனானா. அசோகவனத்துல இருந்தது இந்த வேதவதி தேவி. இந்த வேதவதி தேவி திரும்பியும் பூமிக்குள்ள போகணும், சீதாதேவி கைலாசத்துல வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணப்பட்டதுதான் அக்னி பிரவேசம். இந்த அக்னி பிரவேசம் சந்தேகத்தினால பண்ணப்பட்டது மாதிரி தோன்றினாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சீதாதேவி கைலாசத்துலேருந்து வரணும், இந்த வேதவதி தேவியோட அவதார காரியம் முடிஞ்சது, அவள் உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணப்பட்டது.
ரைட். ஆகவே இது மத்வாச்சாரியரோட ஆன்சர் இது. ஓஹோ! ராமர் எந்த இடத்திலும் சந்தேகப்பட்டு அக்னியில் இறங்க சொல்லவே இல்லை சத்தியம். அப்படிங்கிறது தெரியுது. சத்தியம். இதற்கு பிறகும் கூட அக்னி பிரவேசம் முடிந்து அயோத்திக்கு சென்ற பிறகும் கூட மறுபடியும் காட்டுக்கு ராமர் வந்து அனுப்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவுமே ராமர் மீதான குற்றச்சாட்டாகவே வைக்கப்படுது. இதுக்கு ஏன் வனத்துக்கு ஏன் அனுப்புறார் ராமர்? இந்த சம்பூக வதமாகட்டும், இந்த சீதா தேவிய வனத்துக்கு அனுப்பிச்சதாகட்டும், இது 2மே ராமாயணத்தோட உத்தரகாண்டத்துல வருது. ஆமா. ராமாயணம் வந்து யுத்த காண்டத்தோட முடியறது. உத்தரகாண்டம் வந்து இது பின்னால் சேர்க்கை அப்படின்னு சொல்றவாள்லாம் உண்டு. ம். ஆனா மத்வாச்சாரியாரோ எந்த பூர்வாச்சாரியாரோ ஒத்துக்கல. ம். உத்தரகாண்டத்தோட சேர்த்தி தான் ராமாயணமே. இன்னொன்னு நம்ம வால்மீகி ராமாயணம்னு என்ன பார்க்குறோம்? இந்த வால்மீகி ராமாயணம் மூல ராமாயணம் கிடையாது. ஓ! வால்மீகி ராமாயணமே சங்கிரக ராமாயணம் தான். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட வால்மீகி ராமாயணமே சங்கிரக ராமாயணம் தான். வால்மீகிக்கு உபதேசம் பண்றார் ராமர். முதல் அத்தியாயத்துல வருது. ம். நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்றார். அதான் ஃபர்ஸ்ட் அத்தியாயமே அதான். ஆமா. வால்மீகி தபஸ் பண்ணிட்டு இருப்பார். ம். யார் இந்த மாதிரி ஒரு இந்த ஜகத்துல இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாராவது இருப்பாரான்னு பிரஷ்னையில இது பண்ணிட்டு இருக்கார். அப்ப நாரதர் உபதேசம் பண்ணுவார். அப்புறம் பிரம்மா திரும்பியும் அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார். ராமாயணம் எப்படி நடந்ததோ அது அவருக்கு அப்படியே தெரியும். அதை எழுதுவார். ஓ! மூல ராமாயணம் எது அப்படின்னா ஹயக்ரீவர் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டார் எப்பவோ. அந்த மூல ராமாயணம் வந்து சதகோட்டி பிரவிஸ்தரம், 100 கோடி ஸ்லோகங்கள் உடையது மூல ராமாயணம். அது ஹயக்ரீவர் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணது. அந்த பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணியிருப்பார். அந்த நாரதர் சங்கிரக ரூபத்துல சங்கிரக ராமாயணமா வால்மீகி சொல்லியிருப்பார். அதே பிரம்மா வந்து நாரதருக்கு அனுகிரகம் பண்ணுவார். உனக்கு எப்படி நடந்ததோ அப்படியே தெரியும் அப்படின்ட்டு. அதை கேட்டுதான் வால்மீகி வந்து இந்த 24,000 ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். கிரகங்கிறது சங்கிரகம்ன்றது அதே விஷயம்தான் இருக்கும். ஆனா கம்மி சொற்கள், சுருக்கம். விஷயம் அதே தான். விஷயத்துல எந்த விதமான சங்கோச்சம் இருக்காது. சொற்கள் சின்னதா இருக்கும். இதுக்கு சங்கிரகம்னு பேரு. இப்ப சாமான்யமா நடுவில் ஒரு சர்ச்சையெல்லாம் கிளம்பிச்சு. ராமாயணம் 10,000 வருஷம் ராமர் 10,000 வருஷம். அந்த 10,000 வருஷம் ராமர் என்ன பண்ணார்னு ராமாயணத்துல இல்லையே. அந்த 10,000 வருஷம் ராமர் என்ன பண்ணார்னு மூல ராமாயணத்துல உண்டு. அதுக்குதான் மூல ராமாயணம். அந்த மூல ராமாயணத்தை அந்த மூல ராமாயணம் வி ஹவ் லாஸ்ட். மத்வாச்சாரியார் காலத்துல இந்த மூல ராமாயணம் இருந்திருக்குன்னு சொல்றதுக்கான உல்லேகம்லாம் இருக்கு. மத்வாச்சாரியார் சிஷ்யர் திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் அவர் மூல ராமாயணத்தெல்லாம் பார்த்துருக்காருன்னு இருக்கு. பிரசித்தமா நம்ம விஸ்வாமித்ரர் அவர் ராம ரக்ஷா கவச்சம்னு ஒரு ஸ்தோத்திரமே பண்ணியிருக்கார். அதுல அவரே சொல்றார், சதகோட்டி பிரவிஸ்தரம் மூல ராமாயணம் ஏகைகம் அக்ஷரம் பும்சாம் மகாபாதக நாசனம். இந்த சதகோட்டி பிரவிஸ்தரமா இருக்கிற மூல ராமாயணத்துல இருக்க ஒவ்வொரு அக்ஷரமும் பாதக நாசனம், பாப்பங்களை போக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு நம்ம விஸ்வாமித்ரரே அவர் ஒத்துன்னு இருக்கார். இது ரொம்ப பிரசித்தமான ஸ்தோத்திரம் ராம ரக்ஷா கவச்சம்ட்டு. அது மூல ராமாயணம். மூல ராமாயணத்தோட சங்கிரக ரூபமா இருக்கிறது இந்த 24,000 ஸ்லோகங்களுடைய வால்மீகி ராமாயணம். இந்த வால்மீகி ராமாயணத்துல இந்த 2 பாகங்களும் உத்தரகாண்டத்துல இருக்கு. இந்த உத்தரகாண்டத்தை நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஒத்துன்னு இருக்கா. மத்வாச்சாரியார் அதுக்கு நிர்ணயம் எழுதியிருக்கார். சம்பூக வதத்தையும் எழுதியிருக்கார். இந்த சீதாதேவியோட வனப்பிரவேசம் இதெல்லாம் கூட எடுத்திருக்கார். இதுல சீதாதேவிய வந்து வனத்துக்கு அனுப்புறார் ராமர். எப்ப அனுப்புறாரு அப்படின்னா அவர் பட்டாபிஷேகம் ஆகி 10,000 வருஷம் ஆயிடுது. ராமர் பட்டாபிஷேகம் ஆகிறது. பட்டாபிஷேகம் ஆகி 10,000 வருஷம் கழிஞ்சிருது. இந்த 10,000 வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா ராமர் வந்து நல்லபடியா ஆட்சியை நடத்தின்னு இருக்கார். கிருத்தயுகம் போல ஆட்சியை நடத்தினார். சீதாதேவி ராமருக்கு உறுதுணையா இருந்து இந்த தர்மஸ்தாபனத்துக்கு ஹெல்ப் பண்ணா. அவ ஆத்துல இருக்க பெரியவாளெல்லாம் நல்லா சுஷ்ரூஷையா கவனிச்சுண்டா. சபைக்கு வரவாள் எல்லாரையும் நல்லா கவனிச்சுண்டா. அந்த பேலஸ் ராமரோட பேலஸை நல்லா கவனிச்சுண்டா. இந்த மாதிரி வர்ணனைகள்லாம் வருது. இந்த 10,000 வருஷமும் பண்ணிட்டு இருந்தா. 10,000 வருஷம் முடிவுல இவ நடந்து போயிட்டு இருக்கா ஒரு வனத்துல. அப்ப சீதாதேவி கேட்கறா, எனக்கு திரும்பியும் அந்த வனத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சீதாதேவி கேட்கறா. ராமர் சிரிக்கிறார். சரி நான் உன்னை அனுப்புறேன். அப்ப கர்ப்பிணியா இருக்கா. இந்த 10,000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்ப்பிணியாரா. லவகுஷர்கள் பிறக்கிறது எப்ப அப்படின்னா 10,001 வருஷம் ஆனதுக்கு அப்புறம். இந்த இந்த கர்ப்பிணியா இருக்கிறப்ப கேட்டுட்டா. அதை பூர்த்தி பண்ணணும். நம்பர் 1. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காதுல ஒரு இது வருது, ஒரு அவதூறு வருது. இந்த மாதிரி சீதாதேவி மேல இப்படி ஒரு அவதூறு இருக்கு அப்படின்னு அவதூறு வருது. அந்த அவதூற காரணம் காட்டி சீதாதேவியை வனத்துக்கு அனுப்புறதா எல்லாரும் இப்ப இருக்கிறவாலாம் அவதூறு பரப்பிட்டு இருக்கா. மத்வாச்சாரியார் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா சுரானகாஹான்ட்டு ஒரு அசுரர் கூட்டம், அது டெரரிஸ்ட் குரூப். அது அவ பிரம்மா கிட்ட இருந்து நேரா பிறந்தவா. பிரம்மாவோட புத்திரரை வரலாம். அவ பிறந்த உடனே பிரம்மா கிட்ட வரத்தை வாங்குறா.
எனக்கு மோட்சத்துக்கு போயிடணும் நான். அவங்க நிஜமா விஷ்ணு துவேஷி அவங்க. விஷ்ணு துவேஷிகளுக்கு மோட்சம் கிடையாது. அவங்க மோட்சம்னா என்னன்னா சொரூப ஆனந்தம். சொரூபத்திலே அவங்களுக்கு ஆனந்தம் இல்ல. ஆனா அவங்களுக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை. பிரம்மா கிட்ட வரத்த வாங்குறாரு. பிரம்மா எப்பவுமே நீங்க பார்க்கலாம். எல்லா ஹிரண்யகசிபுக்கு வரம் கொடுத்ததாகட்டும், ராவணனுக்கு வரம் கொடுத்ததாகட்டும், அவங்கலாம் வரம் கொடுக்குறப்ப ஏதோ ஒரு லூப் ஹோல வச்சு தான் கொடுத்துருப்பா. ம். தேர் வில் பி சம் லூப் ஹோல். ஆமா. ஹிரண்யகசிபு பெரிய புத்திசாலி நினைச்சு எந்த லூப் ஹோலும் இல்லாம வரம் கேட்டேன்னு வரம் கேட்டுட்டான். ஆமா. அத பெருமாள் ஓவர்டேக் பண்ணாரு அவர். நரசிம்மரா வந்து. அந்த மாரி தேர் வில் பி சம் லூப் ஹோல். இப்ப இவங்க சுரானக அசுரர்களுக்கு பிரம்மா கொடுத்த வரத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறார். நீங்க மோட்சத்துக்கு போறது நிச்சயம். ஆனா எந்த விஷயத்த மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா, பெருமாளுக்கும் தாயாருக்கும் வியோகம் உண்டு. அவ பிரிவா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நினைக்காம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மிக மோட்சத்துக்கு போலாம் நீங்க. அப்படின்னு அவ மோட்சத்துக்கு மோட்சத்துக்கு போறோம்னு வரம் கொடுத்துட்டார் அவர். ம்ஹ்ம். இப்ப இவ பொறந்ததிலிருந்து இந்த ராமாயணம் நடக்கிற காலம் வரைக்கும் அவ சாதனை பண்ணின்னு வந்துட்டு இருக்கா. மோட்சத்துக்கு போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன தப்பு பண்ணாலும் மோட்சத்துக்கு போயிடும். அதனால தப்பும் பண்ண ஆரம்பிச்சா. ஓ! சில நேரத்துல நல்லதும் பண்ணா. ஏன் நல்லது பண்ணா அப்படின்னா, மோட்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் மோட்சத்துல கிடைக்கிற ஆனந்த அபிவிருத்திக்கு காரணம். ம்ஹ்ம். அங்க எனக்கு இன்னும் ஜாஸ்தியா என்னோட யோக்கியத்தைக்கு மீறின ஆனந்தம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தா. கெட்டதும் பண்ணிட்டு இருந்தா, நல்லதும் பண்ணிட்டு இருந்தா. 2மே பண்ணக்கூடாது. கெட்டது பண்ணக்கூடாது. ஏன்னா நல்லவங்களுக்கு அது கெட்டதாகும். நல்லது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க யோக்கியத்துக்கு மீறி ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அதனால. ஸோ இவங்களுக்கு எதனால மோட்சம் கிடைக்காது அப்படின்னா, எப்ப தாயார் பெருமாளை வந்து பிரிச்சு பார்க்குறாளோ அப்ப இவளுக்கு மோட்சம் கிடைக்காது. ம்ஹ்ம். இதை அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக பெருமாள் அவர் வந்து சீதாதேவியை காட்டுக்கு அனுப்புன மாதிரி அனுப்பியிருப்பார். ஒரு ரூபத்துல சீதாதேவி கூடயே தான் இருக்கா. ஓ! அதையும் மத்வாச்சாரியர் இல்ல, வால்மீகி ராமாயணமும் சொல்றது, மத்வாச்சாரியரும் சொல்றார். ம். ஒரு ரூபத்துல சீதாதேவி பிரிஞ்சு போனாலும் ஒரு ரூபத்துல சீதாதேவி கூடயே தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றார் அவர். ஸோ இந்த பிரிவு ஏற்படுத்தினது அந்த சுரானக அசுரர்களுக்கு அவங்களுக்கு மோட்சத்துக்கு போக விடாம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணதே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. இல்ல. ரைட். ஆகவே டோட்டலாவே நம்ம ராமாயணம், மகாபாரத விஷயங்களை பார்க்கும்போது, எங்கேயுமே தர்மத்துக்கு மீறிய விஷயம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். பொதுவா நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு தேதியில பெரும்பாலும் மூல நூல்களை யாரும் வாசிப்பது கிடையாது. அதற்கான நேரமோ, அதுக்கான தகுதியோ கூட இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இருப்பதில்லை. ஆனால் இதையெல்லாம் படித்து தெரிந்த மக்களிடமிருந்து நம்ம கேட்டுக்கிட்டா தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் உங்கள வந்து அழைச்சோம். ரொம்ப தெளிவான விளக்கங்கள் வந்து குடுத்தீங்க. இன்னைக்கு ஏற்படுற பலவிதமான சந்தேகங்களுக்கு ரொம்ப சுருக்கமாகவும், அதே நேரம் தெளிவாகவும், ஆதாரப்பூர்வமான பதில்களையும் சொல்லியிருந்தீங்க. இதே போன்றதொரு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.